வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட்டில் இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 ஒரு 30 கொஸ்டினாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போது பார்ட் 3ல் ஆல்மோஸ்ட் அதாவது 60லேருந்து 100 கொஸ்டின் வரைக்குமே ஆல்மோஸ்ட் 40 கொஸ்டின்ஸு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஈஸியானதுல இருந்து நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வந்ததுதான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்மளோட கிளாஸ் வீடியோஸ்ல ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்ல எல்லா மாடலுமே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நீங்கள் அதை ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஒன் பை ஒன்னா பாருங்க. லாஸ்ட்டாக 63 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 64 இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு மேஜையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது. அதன் அளவுகள் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொறுத்த 10 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப சரிவகம் ஷேப், சரிவகம் அப்படிங்கிற போது 2 இணை பக்கங்கள் இருக்கும். இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஒரு வேல்யூ ஹச்சுங்கிறது தெரிஞ்சா போதும். அப்போ இதோட பரப்பளவு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பரப்பளவு என்ன? 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். மென்சுரேஷன் 2D 3D அதே போல் இதில் கூட்டு வடிவம், அதுவும் முக்கியமாக மென்சுரேஷன் 2Dயில் உள்ள கூட்டு வடிவம் கான்செப்டில் உள்ள ஷேப்பை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நிறையா இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவனிச்சிங்கன்னா வடிவியல் கான்செப்டில் முக்கோணவியல் கான்செப்ட்லையும் கேள்விகள் இருக்கும். பார்க்கலாம், ஒன்று வேணால் பார்க்கலாம். ரைட். ஸோ அப்போ இது ஃபார்முலா பண்ணி நம்ம அப்ளை பண்ண அப்படின்னா 1/2 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 15 இருக்குது. ஏ ப்ளஸ் பி அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். 180 + 150 இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 200 330 வருங்களா? 330. எஸ். அடுத்து இதை நம்ம 25ஆல் அடிச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம 33ஐயும் 25ஐயும் இதை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டில் 0 சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே 3 15க்கு 5 பேலன்ஸ் 1, 15 1 16, 2 6, அதே போல் இங்கே 6. ஸோ 0 5 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கே 8ன்னு வரும். 8 2 5 0. இப்போ இது மொத்த சதுர மீட்டர். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க? 10 சதுர மீட்டருக்கு 12 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிறது மொத்தத்துக்கு 8250 சதுர மீட்டர். அப்போ இதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 825ன்னு கிடைக்கும். அதைத்தான் நம்ம 12ஆல் மல்டிபிள் பண்ணணும். 12 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ அப்போ நீங்கள் 12 மல்டிபிள் பண்ணோம்னா 0 5, அடுத்தது 16, நெக்ஸ்ட்டு 5 2 8. ஸோ சால்வ் பண்ணால் 0, இங்கேயும் 0, பேலன்ஸ் 1, இங்கே 9ன்னு வரும். அப்போது 900ன்னு வர்றது எங்கே? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நம்ம டைம் சேவ் பண்ணுறதுல நம்ம எவ்வளோக்குள்ள ஃபாஸ்ட்டாக மல்டிபிகேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஸ்லோவாக நான் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களும் இருக்கீங்க, ஸ்லோவாக பண்ணுறவங்க இருக்கீங்க. ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்து பாருங்கள், ஃபாஸ்ட்டாகவே நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதலில் பெரியது சிறியது என்ற குறியீடு பயன்படுத்திய கணித மேதை யாரு? தாமஸ் ஹாரியாட். இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல டூ யூ நோ இதில் நம்ம பார்த்துருக்கோம். தாமஸ் ஹாரியாட் தான் முதல்ல சிறியது பெரியது, அதாவது கிரேட்டர் தன் லெஸ் தன் சொல்லுவோம்ல, அதை பயன்படுத்தினவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எண்களில் எது பூஜ்ஜியம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கதை கவனிக்கணும். இப்போ 0 + 0 இது 0 தான் வரும். அவங்க கேட்டிருக்கிறது எது பூஜ்ஜியம் அல்லன்ட்டு. 0வோட 0 பெருக்குனாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் சி இல்லாமல் ஆப்ஷன் டியை கவனிங்க. ஏதோ ஒரு நம்பர் இருந்து பவரில், அதாவது நியூமினேட்டரில் 0 இருந்தால் இதுவும் 0 தான். ஆனால் இங்கே டினாமினேட்டரில் 0 இருந்தால் இது இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ இது 0 வராது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சிம்பிளான நம்பர் தான், ஆனால் கரெக்டான லாஜிக்கை நம்ம ரூல்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஓரளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். கொஸ்டின் கவனிங்க. படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பிக்சர் நல்லா தெரியுதுல? இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க 2 ஷேப் இருக்கு. ஒன்று அவுட்லைன், இதை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது இது ஒரு ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி வேல்யூலாம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இந்த சைடில் இருக்க இந்த சாய்வு வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதே போல் இதுவும் 5 சென்டிமீட்டர் தான்.
இப்போ கீழே இருக்க வேல்யூ, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது 5 இது 5ன்னு பக்க வேல்யூ நம்ம தெரிஞ்சிட்டோம். கீழே இருக்க வேல்யூ நல்லா கவனிங்க. இந்த சைடு 2 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா, அதே போல் இதுவும் 2 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இடையில இருக்க வேல்யூ நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடையில இருக்க வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ. அப்போ 4 சென்டிமீட்டர் இருக்கா, 4. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 8ன்னு வருமா. அப்போ 3 பக்கங்களோட வேல்யூமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. முக்கோணத்தோட 3 பக்கங்களோட வேல்யூ கொடுத்திருந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹெரன் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிப்போம்ல. பரப்பளவு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, அடுத்து எஸ் மைனஸ் பி, நெக்ஸ்ட் எஸ் மைனஸ் சின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஸ் வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை 2. வேல்யூலாம் ஆட் பண்ணுங்க. 5 பிளஸ் 8 டிவைட் பை 2. அப்போ 18 டிவைட் பை 2 வேல்யூ 9. எஸ்ஸோட வேல்யூ என்ன, 9. அடுத்து இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க அப்ளை பண்ணலாம். 9 இன்ட்டு இப்போ 9ல் ஃபர்ஸ்ட் இருக்க 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4. அதே போல் அதே 9ல் செகண்ட் இருக்க பியோட வேல்யூ 5 தான், அதை மைனஸ் பண்ணாலும் 4. அடுத்ததுல சியோட வேல்யூ 8. அப்போ 9ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 1 தான். இப்போ நீங்கள் எதுவும் பெரிய நம்பரால் மாற்றணும் அவசியமே இல்லை, எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். 9ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. 4 2ஓட ஸ்கொயர் வேல்யூ, அதே போல் 2 1 அது 1 தான். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 6 6 12. அப்போ முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிங்கன்னா 12. இப்போ இதோட முடியாது, இன்னும் கீழே இருக்க வேல்யூக்கு நம்ம வரணும். அப்போ மேலே முக்கோணத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா 12 அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் அடுத்த பிக்சரை கவனிங்க. இதை நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கலாம். எப்படின்னா இது வந்து 8 சென்டிமீட்டரா, இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதே போல் இதையும் ஃபுல்லாக லென்த் எடுத்துட்டோம் அப்படின்னாவே இதுவும் 8 தான். அப்போ நீள வேல்யூ எல்லாமே 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இது 2. அப்போ எல் இன்ட்டு பி தானே, எல் இன்ட்டு பினா 8 2 16. அப்போ இந்த சைடு உள்ள பரப்போட வேல்யூ 16. அதே போல தானே இங்கேயும் இருக்கும், இந்த சைடு உள்ளதுக்கும் 8, இந்த சைடு 2. அப்போ 8 இன்ட்டு 2 16, 2 16. அப்போ நம்ம பரப்பளவுலாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். இப்போ மீதி இந்த ஏரியா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, இப்போ இந்த ஏரியாவுக்கு வேல்யூ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், மேலே இருக்கிறது 4 சென்டிமீட்டர், அதே தான் கீழே 4ன்னு வரும். இந்த சைடு எவ்வளோ வரும், இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், மொத்தத்துக்கு 8 சென்டிமீட்டரில் இது மட்டும் 6 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஒரு பார்ட் மட்டும் எத்தனை வரும், 2ன்னு வருமா. அப்போ 4 2 4 2 8 தான் இந்த நடுவில் இருக்க இந்த பரப்பளவு. இப்போ வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. முக்கோணத்துக்கான பரப்பளவு 12, 2 ரெக்டாங்கிள் இருந்தது ப்ளஸ் லாஸ்ட்டாக அந்த சின்ன ஒரு ரெக்டாங்கிள், இது எல்லாத்தையும் கூட்டினா இந்த வேல்யூ என்ன வரும், 20ன்னு வரும். 20 ப்ளஸ் 16 + 16 32. இது ரெண்டையும் கூட்டினா 52. ஸோ 52 சென்டிமீட்டருங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ அவங்க அந்த அளவுக்கு நம்ம பிரித்து பரப்பளவு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவங்க வந்து இந்த ஒரு ஷேப்பை எக்ஸாக்டாக நடுவில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 ரெக்டாங்கிள், இப்போ பெரிய ரெக்டாங்கிள் இருந்து சிறிய வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணால் அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பட் அப்படி கொடுக்கல, ஸோ இங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம கரெக்டாக கவனம் நோட் பண்ணோம். இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இது ஃபிசிக்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இங்கே ஒரு ஷேப்லாம் கொடுத்துட்டு இங்கேயும் ஒரு பரப்பளவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது என்ன, ஏஇயோட வேல்யூ 8 சென்டிமீட்டர், ஏபி பிசி சிடி டி எனில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதை ரொம்பலாம் யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் இதில் வந்து மேலே இருக்கிறது ஒரு அரை வட்டம் மாதிரி இருக்கா, மேலே இருக்க ஒரு அரை வட்டம், ஓகேவா. அடுத்தது கீழே இருக்கிறது இதுவும் ஒரு அரை வட்டம் மாதிரி தானே இருக்குது. அப்போ அந்த அரை வட்டத்தை இங்கே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முழு வட்டம் ஆயிரும். அப்போ இந்த 2 சேர்ந்தது ஒரு முழு வட்டம் அப்படின்னா அடுத்த 2 சேர்ந்ததும் ஒரு முழு வட்டம் தானே. அப்போ 2 வட்டம் இருக்கா, 2 வட்டத்துக்கான பரப்பளவு தான் நம்ம பார்க்கணும். 2 வட்டத்துக்கான பரப்பளவுங்கிறது என்ன, 2 பரப்பளவு ஒரு வட்டத்துக்கு πr²னா அப்போ 2 வட்டத்துக்கு 2πr². இதுதான் அதற்கான நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பளவு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கணும், புரிஞ்சுங்களா. இந்த அளவு ஏஇ 8 சென்டிமீட்டருங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், இப்போ ஏஇ 8 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏஇ 8 சென்டிமீட்டர், இப்போ இதோட ஆன்சர் இதுதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஏஇ 8 சென்டிமீட்டர் அப்படின்னா இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டாக நம்ம பிரிப்போம். அப்போ இது 2, இதுவும் 2, இதுவும் 2, இதுவும் 2, மொத்தத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா தான் ஏஇயோட வேல்யூ 8 சென்டிமீட்டருங்கிறது கிடைக்கும்.
இப்போ ஒரு பார்ட்டுங்கிறது 2னா அப்போ இது டயாமீட்டர் தானே 2 சென்டிமீட்டர். அப்போ இதுல இருந்து ரேடியஸ் என்ன 1 சென்டிமீட்டருங்கிறது வருமா 1 சென்டிமீட்டர்னு வருமா. அப்போ ஆரோட வேல்யூ இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஆரோட வேல்யூ 1 நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுல இருந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2π அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சராக கிடைக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறத மாற்றி நான் சொல்லிட்டேன். இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம இதோட நிப்பாட்டு வேணா இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை கரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ 2π தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்க. இங்க 207 + 36 + 9 + 6/10 + 3/1000 என்ற எண்ணின் தசம வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 இடத்துல மட்டும்தான் தசம வேல்யூ இருக்கு, டெசிமல் வேல்யூ இருக்கு. நீங்க இதை எப்படி எந்த விதத்துல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 6 அப்படிங்கிறத எல்லா நேரத்திலும் எல்சிஎம் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மற்ற எல்லா நம்பரும் முழு வேல்யூவா இருக்கு. 207, 36, 9 இதெல்லாம் முழு நம்பரா இருக்கு. இப்போ 6/10 இதை நீங்க டெசிமலா மாத்துங்க. 0.6 அப்படின்னு வருமா? ஸோ 0.6. அடுத்து 3/1000 இருக்கு. 3/1000 இதை நீங்க என்ன பண்ணலாம்? 3 டிஜிட் முன்னாடி தள்ளி புள்ளி வரணும்ல, 003. அப்போ 0.003 இதை ஆட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு 603 இருக்கு. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 7 + 6 13, 13 + 9 22, 22க்கு 2 பேலன்ஸ் 2. அப்போ இங்கே 5 வரும், 2 வரும். 252.603. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய நம்பரை மாற்றிட்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிளான மெத்தட். அப்போது நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது பேசிக்கா ஒரு பின்ன வேல்யூ கீழே வந்து 10 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம், அதே இது 100 இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கீழே கீழே பகுதி வேல்யூல என்ன நம்பர் இருக்கோ அதை பொறுத்து நம்ம புள்ளி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 33 பென்சில்களின் விலை ரூபாய் 132. 5 பென்சிலின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 33 பென்சிலோட விலை 132னா 5 பென்சிலோட விலை என்ன? ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் மெத்தட் கான்செப்ட்ல இந்த மாதிரி நேர்வீத எதிர்வீத கான்செப்டோ அல்லது நம்மளுக்கு டைம் அண்ட் ஒரு கான்செப்ட் எதாக இருந்தாலும் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ண தெரியும். இங்கே நம்ம 3ஆல் சிம்பிளை பண்ணால் 11 வரும். இங்கே 4 12, மறுபடியும் 1 4 12, 4 11 4 11 44. இப்போ 4ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ண 4 5 20. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 2 3 4 5 6 7 அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிகச்சிறிய எண் கேட்டனால கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது சின்னதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 120 அப்படிங்கிற போது இவங்க கொடுத்துருக்க நம்பர்ல எல்லா நம்பர்லையுமே டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல், ஏன்னா ஈவன் நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக டிவிசபிள் ரூல் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம். இந்த இலக்கங்கள் கான்செப்ட்ல வர்றத அதே போல இந்த மாதிரி வகுப்படக்கூடிய கான்செப்ட்லையும் அழகா அவங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ 3ஓட டிவிசபிள் ரூல் என்ன? அந்த நம்பரோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆன்சர். இப்போ நம்பரோட கூடுதலே 3 தான். அப்போ கண்டிப்பா 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 4ன்னு பார்க்கும்போது 12, இது 4ஆல் டிவைட் ஆயிரும். 5ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல 0 இருக்கு, 5ஆல் டிவைட் ஆகும். 6ன்னு பார்த்தீங்கன்னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனிச்சுன்னா 6ஆலையும் டிவைட் ஆயிரும். ஸோ 6 இருக்கு. அப்போ நம்ம லாஸ்டா செக் பண்ண வேண்டியது 7 தான். கொடுத்துருக்க நம்பர்ல எந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகும்? அப்போ 120 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 1 7, இங்கேயும் 1 7, பேலன்ஸ் 5 வருமா? அப்போ 50 வந்து முழுசா டிவைட் ஆகாது, மீதி 1 நிற்கும். அப்போ 120 முழுசா டிவைட் ஆகாது. 320 பார்த்தீங்கன்னா 3ஓட டிவிசபிள் ரூலே அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? அதோட கூடுதல். இப்போ 3 + 2 5ன்னு வருது, 3ஆல் டிவைட் ஆகாது. அதே போல 220 பார்த்தீங்கன்னா 2 + 2 4ன்னு வருது, இதுவும் 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ரிமைனிங் 420 இருக்கு. ஸோ 420 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இங்க நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். நார்மல் மெத்தட்ல ட்ரை பண்ணீங்கன்னா டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 8^m-1 + 8^m+1 = 4160 கொடுத்துருக்காங்க. எம் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இங்க எம் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கிறது எம் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ எம் ஸ்கொயரோட வேல்யூ இந்த இது இருந்தா நீங்க எம்மோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. அழகா இதுல சப்ஸ்டியூட் பண்ணி எதுக்கு 4160 வருங்கிறத மட்டும் பார்த்தாவே போதும்.
இப்போ எம் ஸ்கொயரோட வேல்யூ வேல்யூ 2 அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன வரும்? ஆக்சுவலாக உங்களுக்கு இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ அதான் எம்னு வரும். இப்போ 2 3 இல்லை 4ன்னு பார்க்கும்போது இப்போ எம் ஸ்கொயரோட வேல்யூ 4 அப்படின்னா எம்மோட வேல்யூ 2ன்னு வருதா? ஓகேவா? அதே போல் இங்கே 9ன்னு பார்க்கும்போது எம் ஸ்கொயரோட வேல்யூ 9னா எம்மோட வேல்யூ 3. அப்போ பாசிபிலிட்டி நீங்கள் இதை ரெண்டையும் செக் பண்ணாவே போதும். இப்போ எம்மோட வேல்யூ 2ன்ட்டு நீங்கள் இங்கே இருக்கிறதுல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே 8னே கிடைக்கும். ஏன்னா 2னா 2 - 1 ஒன்னே தான். ப்ளஸ் இங்கே 2ன்னு இருந்துச்சுன்னா 2 + 1 3. அப்போ 8 கியூப். இதை நீங்கள் ஆட் பண்ண, அதாவது 8 இங்கே தான் இருக்கும். 8 கியூபோட வேல்யூ 512 தான் வருது. ஸோ 4160 வரலை. ஸோ இப்போ m = 2 அப்படிங்கிற கான்செப்ட் வராது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா தான் ரெஸ்க் இல்லாமல் அடுத்தடுத்தது நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் இதை இல்லாமல் நார்மல் மெத்தட் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? எம்மோட வேல்யூ 3ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். பாருங்க, எம்மோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்கே 8 ஸ்கொயர்னு வரும். 3 - 1 2 ப்ளஸ் இங்கே 8 பவர் 4ன்னு வரும். 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 8 × 64 ப்ளஸ் 8 பவர் 4ஓட வேல்யூ இப்போ 8 × 8 × 8 × 8ன்னு பார்ப்பீங்க. 8 × 64. அதே போல் இங்கேயும் ஆக்சுவலாக 8 கியூப் × 8ன்னு போடலாமா? 8 கியூபோட வேல்யூ 512. இதில் வந்து 8 மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 8 × 16 6 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 1 8 8 + 1 9. நெக்ஸ்ட்டு 4 5 8 40. 4000 சம்திங் வருதா? இப்போ 4096ஐயும் 64ஐயும் ஆட் பண்ணுங்க. 0 இங்கே 15 1 16 6 பேலன்ஸ் 1 வருதுங்களா? 4160. அப்போ m = 3ன்னு இருக்கும்போது தானே m = 3 எப்படி வந்துச்சு? எம் ஸ்கொயர் வேல்யூ 9 இருக்கும்போது வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதா இப்போ 4160 8 பவரில் என்ன வேல்யூ வரும் அப்படின்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் ஆப்ஷன் மெத்தடில் நீங்கள் யோசித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைந்துள்ளது. அதன் மீது 2.5 மீட்டர் நீளமுள்ள ஏணி சாத்தப்பட்டுள்ளது எனில் ஏணியின் அடிப்பக்கத்திலிருந்து கட்டிடத்துக்குள்ள தூரம் என்ன? ஸோ அப்போ இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ செங்கோண முக்கோணம் அழகா பித்தாகரஸ் தேற்றங்கிறத யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தேற்றங்கிற போது இது கர்ணம் ஹைப்போத்தினஸ் நம்ம சொல்கிறோம்ல, இந்த வேல்யூ இது ஒரு பக்கம், அது இன்னொன்று வந்து மறுபக்க வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கர்ணம் ஸ்கொயர்டு கர்ணம் ஸ்கொயர்ங்கிற போது 2.5 ஹோல் ஸ்கொயர்டா ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் + x² நம்ம எடுத்துக்கலாம். இதோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமம். இப்போ 2.5 ஸ்கொயர்ங்கிற போது நீங்கள் டெசிமல் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 25 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 625. இப்போ இங்கே 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சாவே போதும். ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் வேல்யூ 4 + x². இப்போ 4 இந்த சைடு மைனஸில் வருமா? அப்போ 6.25ல் 4 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2.25. இதுதான் x² வேல்யூ. இப்போ 2.25ன்னு விடுங்க, டெசிமல் இல்லாமல் 225 225 x² வேல்யூ இருந்தா எக்ஸோட வேல்யூ என்ன? 15 ஸ்கொயரோட வேல்யூ தானே 225. அப்போ நீங்கள் இங்கே ஒரே ஒரு டெசிமல் மட்டும் புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 1.5ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே? சிம்பிளாக தானே? முடிஞ்சா? அடுத்தது பாருங்க. இப்போ இந்த மாதிரி டயக்ராம் கான்செப்ட்ல ஸோ நம்ம மென்சுரேஷனாக இருக்கட்டும், அதே போல் இந்த டயக்ராம் கான்செப்டாக இருக்கட்டும், இதெல்லாம் முக்கோணவியல் வடிவியலில் நம்ம நிறையா பண்புகள் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்கள் எக்ஸோட வேல்யூ இங்கே கேட்குறாங்கல்ல, இப்போ இந்த ஆங்கிள் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கோம். இது வந்து 90 டிகிரின்ட்டு. இங்கே வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நேர்கோட்டோட மொத்த கோணம் எவ்வளோ இருக்கணும்? 180 டிகிரி இருக்கணும். அதில் இந்த பெரிய கோணம் விரிகோணம் 130 இருந்தால் இன்னொரு கோணம் எவ்வளோ இருக்கும்? 50 டிகிரி தானே. அப்போ இந்த சைடு 50 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி வரணும். ஒரு வேல்யூ செங்கோண முக்கோணம் 90 டிகிரி வரும். இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 50 டிகிரி. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணாவே 140 டிகிரி வருது. ப்ளஸ் இன்னொரு ஒரு 40 டிகிரி ஆட் பண்ணா தான் நமக்கு 180 கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக இது என்ன? 40 டிகிரி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 1 3 மற்றும் 5 ஆகியவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கும் 3 இலக்க எண்களின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களின் வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 நம்பர்
இந்த 3 நம்பர்ல மிகப்பெரிய எண்ணுங்கிறதை அழகா நம்ம நோட் பண்ணிட முடியும். 5 தான் பெரிய நம்பர், அடுத்தடுத்த நம்பர் 3, அடுத்து 1. இதுதான் 531 தான் பெரிய நம்பர். அதே போல சிறிய நம்பருங்கிறதும் என்ன நோட் பண்ணலாம்? இதவே அப்படியே ரிவர்ஸ்ல நோட் பண்ணா சின்ன நம்பர். இதுக்கான வித்தியாசம் தான் கேட்குறாங்க. பாருங்க, இப்போ 11ல 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 6. இப்போ யூனிட் டிஜிட் 6ன்னு வரணும். ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ மட்டும் தான் யூனிட் டிஜிட் 6ன்னு வருது. இது அதுக்கான சரியான ஆன்சர். இது முன்னாடி ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் மிச்சமாகும். கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸாம் கால்ல மற்ற ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்ததை பாருங்க. மிகை நிரப்பு கோணங்களில் ஒன்று மற்றொன்றின் 4 மடங்குகள் எனில் அந்த கோணங்களை காண்க. ஃபர்ஸ்ட் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணா என்ன அர்த்தம்? அந்த 2 கோணங்களோட கூடுதல் என்ன இருக்கணும்? 180 டிகிரியா இருக்கணும். அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இப்ப நீங்க இதவே பாருங்க, 32யும் 158யும் ஆட் பண்ணீங்கன்னா 190 போயிடும். அப்ப இது வராது. அதே போல இப்ப இந்த இதை நீங்க பாக்குறீங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வருது. ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூட 4 அதாவது 4ஆல மல்டிபிள் பண்ணா அந்த வேல்யூ கிடைக்குது. அப்போ 36 டிகிரியை 4ஆல மல்டிபிள் பண்ணா 4 மடங்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, 4ஆல மல்டிபிள் பண்ணா 144 டிகிரி வருதான்னு பாருங்க. நாங்க 24க்கு 4 பேலன்ஸ் 2, நாங்க 12 2 14, 144 டிகிரி வருதா? அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். கூட்டினாவும் 180 டிகிரி வருது. ஒரு சின்ன கோணங்கிறது பெரிய கோணத்துல அந்த 4ஆல மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதற்கான ஆன்சர். மற்ற ரெண்டையும் நீங்க பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ரீசனிங் கான்செப்ட்ல வரக்கூடிய நம்பர் சீரிஸ் மாதிரி இருக்கும். 1ன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து 3/7 வருது, அடுத்து 5/21 வருது, நெக்ஸ்ட் 7/43. அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேல இருக்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 3, அதாவது 1ன்னு ஆரம்பிச்சு 1 3 5 7, அடுத்தது 9 வருமா ஒற்றைப்படை எண்ணுங்கிறதுல. இப்ப கீழே தான் நம்ம எப்படி 7 வந்துச்சு, இப்போ 21 வந்துச்சு, 43 வந்துச்சுன்னு பார்க்கணும். வேற ஒன்றும் இல்லை, மேல இருக்கிற நம்பரு அதை நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டு +1 நீங்க நோட் பண்ணணும் அதுக்கு. ஓகேவா? இப்ப அடுத்ததை கவனிச்சீங்கன்னா 5ன்னு பார்த்தீங்கன்னா 4ஆல மல்டிபிள் பண்ணி +1 போடணும். அப்ப நீங்க இந்த இடத்துல தான் கவனிக்கணும். அந்த நம்பர் என்ன பண்றாங்க, 2 4 அடுத்து 6ஆல மல்டிபிள் பண்ணுவாங்க, அடுத்து 8ஆல மல்டிபிள் பண்ணாங்க. இப்படி யோசிக்கணும். 6 + 1 அடுத்தது 8 + 1ன்ட்டு வரும். இப்ப இங்க 7 தானே இருக்கு, 7ஓட நீங்க 6 மல்டிபிள் பண்ணிட்டா 6 எல்லாம் 42, 42 + 1 43. அப்ப கீழே இருக்க நம்பர்லாம் இந்த கோடிங்ல வருதா? அப்ப அடுத்தது என்ன, 9 9 × 8 58 72, 72 + 1 73. அப்ப டிவைல என்ன வரணும், 73 வரணும். ஆப்ஷன்ல கவனிச்சீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் 9/73 இருக்கு. இது அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இது ரீசனிங் கான்செப்ட்ல வரக்கூடிய நம்பர் சீரிஸ். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. 50 51 53 56 60ல அடுத்தடுத்த 3 எண்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க. 50ல இருந்து 51 எப்படி வந்துச்சு, +1. அடுத்தது 53, அப்ப +2. அடுத்து 56 +3. அடுத்து என்ன வரணும், +4 வரணுமா? +4 வந்து 60. அடுத்து என்ன வரும், +5. இங்க 60 + 5 65. ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் ஸ்டார்டிங்ல 65ன்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. 3/5, 7/11, 1/4, 11/13, 5/8. இதுல பின்னங்களின் இறங்கு வரிசை வடிவம் காண்க. டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்குறாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. நீங்க நார்மல் மெத்தட்லயோ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 3/5, நெக்ஸ்ட் 7/11, அடுத்தது 1/4, 11/13, 5/8. இப்போ இங்க கொடுத்துருக்க நம்பர்லாம் அந்த 2 நம்பருக்கு பின்னமும் அந்த வேல்யூ இருக்குல்ல, 2 நம்பருக்கு வித்தியாசம் என்ன, இங்க 2 வருது, இங்க 4 வருது, அடுத்து இங்க 3ன்னு வரும், இங்க 2ன்னு வருது, இங்கேயும் 3ன்னு வருது. இப்போ அந்த வித்தியாசம் உள்ள நம்பரை மட்டும் எடுங்க. வித்தியாசம் உள்ளது 2 4 3 2 3. இந்த நம்பருக்கான எல்சிஎம் மட்டும் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 4, அப்ப அடுத்து 8ன்னு இருந்தா வராது, 12. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12. இப்ப இந்த 12 மேல இருக்க நம்பரால மல்டிபிள் பண்ணிருங்க. எல்லாத்துலயுமே மேல இப்ப 3ன்னு இருக்கா, 3 × 12 என்ன வரும், 36ன்னு கிடைக்கும். அதே போல 7 × 12 70 + 14 84. ஓகே, அந்த நம்பர் மட்டும் இப்ப நீங்க நோட் பண்ணுங்க. அடுத்து 1 × 12 12 தான். நெக்ஸ்ட் 11 × 12 132. ஓகே, அழகா இதை 11ஆல மல்டிபிள் பண்றதுக்குலாம் சூப்பரான ட்ரிக் இருக்கு. 12 11 அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இந்த 2 போட்டுறணும், அடுத்து இது 2ஐயும் கூட்டி போட்டுறணும், அடுத்து லாஸ்ட்ல இருக்கிறத போட்டுறணும் 132. அவ்வளவுதான். அடுத்து 5 × 12 60ன்னு இருக்கும். இப்போ நான் மேல ரவுண்ட் பண்ணியிருக்க நம்பர்ல ஏறு வரிசையில் கேட்டாங்கன்னா ஏறு வரிசையில் எழுத வேண்டாம். எது ஃபர்ஸ்ட் வரும்? 132 தானே. அப்ப 11/13. அடுத்தது என்ன வரும்? பெரிய நம்பர் 84 தானே செகண்ட் வரணும். 7/11. இப்ப இந்த இதுல எது எது வருது? ஆப்ஷன் சி மட்டும்தான் வருது. ஓகே, ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்க அடுத்தது இந்த இது வரும் 5/8. அதுக்கு அடுத்தது 36. 36னா 3/5. இதான் 4வது. ஸோ 3/5. லாஸ்ட்ல 1/4. இதுதான் 5வது வரணும். இப்ப இதே இது அப்படியே ஏறு வரிசையில கேட்பாங்க. இந்த மாதிரி 4-5 பின்ன வேல்யூலாம் கொடுத்து ஏறு வரிசையில் கேட்டாலும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்க நார்மல் மெத்தட் பண்றதா இது எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் எடுப்பீங்க, பெரிய நம்பரா வரும். அந்த இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு டைம் எடுக்கும். அதுல இருந்து இதை நீங்க மல்டிபிள் பண்ணுவீங்க, அதுல வேற டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப டைம் இருக்கும். நான் சொன்ன இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 10க்கும் 100 இடையே பகா எண்களின் வீச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1ல இருந்து ஒரு 100 பகா எண்களாவது நல்லா தெளிவா படிச்சு வச்சிருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல இங்க வீச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இப்போ 10ல இருந்து 100க்குள்ள அப்படிங்கிற போது 10க்கு அடுத்து வரக்கூடிய பிரைம் நம்பர் என்ன? 11. அதாவது 100க்குள்ள இருக்க பிரைம் நம்பர் என்ன? 97. அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் 97, ஸ்மாலஸ்ட் நம்பர் 11. இதுவே நீங்க 97ல இருந்து 11 மைனஸ் பண்ணிட்டோம்னா 86. 86 தான் இதற்கான ஆன்சர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் பாருங்க, x³ - 4x² + mx + 20. இதோட ஒரு காரணி x + 2 எனில் m-ஓட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி m-ஓட மதிப்புன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுல இருந்து x + 2 அப்படியே எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு பண்ணீங்கன்னா x-ஓட வேல்யூ கிடைச்சிடும். x-ஓட வேல்யூ என்ன? -2. இந்த x-ஓட -2ன்ட்டு இந்த ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. x³ ஸோ x³ -2 ஹோல் கியூப் -4, அதே போல -2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க mx, எக்ஸோட வேல்யூ -2. அப்போ -2m வருமா? ஓகே, -2m வரும். இங்க கீழே நோட் பண்றேன். -2 -4 -2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அடுத்து -2m + 20. இதை ஈக்குவல் டு 0 நீங்க நோட் பண்ணலாம். இப்போ இதுல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்னவா மாறும்? -8ன்னு மாறும். அடுத்தது இந்த வேல்யூ 4ன்னு மாறிடும். அப்ப 4 × 4 16 தான், -16 தான் வரும். -2m + 20 ஈக்குவல் டு 0. இதுல இருந்து -8ஐயும் -16ஐயும் நீங்க ஆட் பண்ணா -24. -2m + 20 ஈக்குவல் டு 0. இதுல இருந்து 24ல இருந்து 20 போனுச்சுன்னா பேலன்ஸ் -4 தான் இருக்கும். -4 -2m ஈக்குவல் டு 0. இதுல -4 ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது +4 மாறிடும். அப்போ -2m ஈக்குவல் டு +4. இதுல இருந்து m-ஓட வேல்யூ அடிச்சு கொடுத்தா -2, இங்க -2ங்கிறதா வரும். 1 2 2 4 அப்படியே சிம்பிள் இங்க மாறிடும். ஸோ m-ஓட வேல்யூ -2. m-ஓட வேல்யூ -2. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். தசம வடிவில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.425. இதுல அந்த 25க்கு மேலதான் பார் இருக்கு. இதாவது p/q தசம வடிவில் எழுதணும். இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்தா ஃபர்ஸ்ட் முழு வேல்யூ அப்படியே நோட் பண்ணணும், மைனஸ் எந்த நம்பருக்கு மேல பார் இல்லையோ அதை நோட் பண்ணணும். 4ங்கிற நம்பருக்கு மேல தான் பார் இல்லை, அதை நோட் பண்ணணும். டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருந்ததோ அத்தனை 9s நம்ம நோட் பண்ணணும். இப்போ 2 நம்பருக்கு மேல பார் இருந்ததுல, அப்போ 2 9 நோட் பண்ணணும். ஒரே ஒரு நம்பருக்கு மேலதான் பார் இல்லை, அப்போ ஒரே ஒரு 0 போடணும். நல்லா அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சலவை இயந்திரத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 15,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 3% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட்டு வட்டி கான்செப்ட்ல. இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15,000 இருந்துச்சா? ஸோ 15,000 இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு குறையுது? 3% குறையுதா? அப்போ குறைஞ்ச அப்படின்னா 100ஆல மைனஸ் பண்ணணும். 100 - 3 97 டிவைடட் பை 100.
இப்போ 2 வருஷம் அப்படினால இன்னொரு ஒரு டைம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 2 வருஷம் முடிஞ்சு இப்போ எவ்வளோ இருக்குங்கிறது தான் கேள்வி. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 50ஆல அடிச்சு கொடுத்தா இங்கே 3 வரும், இங்கே 2ன்னு வரும். இப்போ வேற எதையும் சிம்பிளை பண்ண முடியாது, மல்டிபிள் தான் பண்ணணும். 97ஐயும் 97ஐயும் மல்டிபிள் பண்ணணும். இதுக்கும் சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்கு, மல்டிபிகேஷன் ட்ரிக்கு. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, 97 100 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கா? அப்போ 97ல 3 மைனஸ் பண்ணுங்க, 94. அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணுங்க, 9ன்னு வரும். அதை டபுள் டிஜிட்ல நோட் பண்ணுங்க. இதுதான் 97 மல்டிபிள் பண்றதுக்கான ட்ரிக்கு. அவ்வளவுதான். இப்ப இத என்ன பண்ணணும்? 3ஆல மல்டிபிள் பண்ணணும். 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2ஆல டிவைட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 27 இங்க 0 இருக்கலாம், அப்படியே 27 வந்துடும். இங்க நாம 12க்கு 2 பேலன்ஸ் 1, 9 3 27 1 28 டிவைடட் பை நம்ம இந்த 2ஆல டிவைட் பண்ணணும். பண்ணுங்க. இப்போ ஈஸி ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். 1 இங்கே 4 2 8, 1 2 1 2 மூவி 2 6, பேலன்ஸ் 1. அப்போ புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 2 10. அப்போ 14 1 1 3.5. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரூட் வேல்யூ இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரூட்டுக்குள்ள ஒரு மிக்சர் ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமா இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஒரு பின்னமா மாற்றுவோம். அப்போ 9 2 18, 12 + 7 25. அப்போ ரூட்டுக்குள்ள 25/9 இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன். அதே போல செகண்ட் ஒன் என்ன? 1 9/16. இதை நீங்க ஒரு 16 16 16 + 9, இதுவும் ரூட்டுக்குள்ள 25/16. இப்போ இதவே நீங்க என்ன மாத்தலாம்? 5/3ன்னு வருமா? இந்த வேல்யூ 5/4. அப்போ 2 ரூட் வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலா 5/3 மைனஸ் பிளஸ் மைனஸ் தான் கரெக்டாக நோட் பண்ணணும். 5/4 + 7/12. இப்போ இதில் எல்சிஎம் என்ன வரும்? 12 தானே வரும். 12. இப்போ இங்கே 4 12, மேலே 4 மல்டிபிள் பண்ணா 20, மைனஸ் முன்னாங்க 12, மேலே முன்னால் மல்டிபிள் பண்ணா 15 + 7. அப்போ 20ல் 15 போனஸ்னா பேலன்ஸ் 5. ஓகேங்களா? 5 + 7 12, கீழே 12 இருக்கு, அடிச்சு கொடுத்தா 1. ஸோ ஆன்சர் 1 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம தியரிட்டிக்கலான ஒரு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, இஜட்டில் கீழ்கண்டவற்றில் எந்த செயலையும் நிறைவு செய்யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இஜட் நம்ம என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர் பார்க்குறோம், டபிள்யூ ஹோல் நம்பர் நம்ம பார்க்குறோம். இஜட்டுங்கிறது முழுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு எந்த செயலையும் நிறைவு செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுக்கள் அப்படிங்கிறதுல வகுத்தல் பண்பு தான் நிறைவு செய்யாது. இந்த மாதிரி நம்ம தியரிட்டிக்கல் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தா தான் குயிக்காக நீங்கள் இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏ கமா பி + சி இது ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் பி கமா சி + ஏ இது ஒரு புள்ளி, நெக்ஸ்ட் சி கமா ஏ + பி இது ஒரு புள்ளி. இந்த மாதிரி 3 புள்ளிகள் இந்த மாதிரி கொடுத்துருந்து அப்படியே செயின் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பிசிஏ, அடுத்து சிஏபி, ஏபிசி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இது ஒரு கோடமை புள்ளிகள். இது ஆக்சுவலா பெரிய டெரிவேஷனா இருக்கும். நீங்க அதை பார்த்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்தது அப்படின்னா இது ஒரு கோடமை புள்ளிகள் அப்படிங்கிற மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. அடுத்தடுத்து பாருங்க. 20 அட்டைகள், மொத்த எடை 100 கிராம் எனில் அதே அளவுடைய 3 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 20 அட்டைகள்ல அதோட எடை 100 கிராம்னா அது 3 கிலோகிராம் எடை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 100 கிராம் தானே எடை. அப்போ அதுக்கு நேராக தான் நீங்கள் 3 கிலோகிராமுக்கு கிராம்லேயே நீங்கள் நோட் பண்ணிடணும். ஏன்னா மேலே இருக்க கிராமில் தானே இருந்துச்சு. அப்போ இதையும் நீங்கள் கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு மாற்றினா 3000 வரும். இந்த இது எத்தனை அட்டைக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் பாக்ஸ் மெத்தடில் சிம்பிளை பண்ணிடலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 30 × 20 இதை மல்டிபிள் பண்ணால் 600. ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாருங்க, டயக்ராம் பாருங்க. இது ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெஸ்ட் எழுதும்போது இந்த மாதிரி பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல் ஆனது எம்முக்கு இணை என்பதில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒயின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பண்புகள் பார்த்துருப்போம். இப்போ இங்கே ஒரு லைன் இருக்கு, இந்த வேல்யூ அதே போல் இங்கே இந்த வேல்யூ இருக்கா? இந்த 6x
இந்த பகுதியும் சேம் வேல்யூ தான். அப்போ இங்கேயும் 6x தான் வரும். அப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போ 6xையும் ப்ளஸ் 3xையும் கூட்டினா மொத்தம் ஆங்கிள் எவ்வளோ வரணும்? 180 டிகிரின்னு வரணும். இதுல இருந்து 9xோட வேல்யூ 180 டிகிரினா எக்ஸோட வேல்யூ என்ன? 499 20 9 120. அப்போ எக்ஸோட வேல்யூ 120 டிகிரி. ஆப்ஷனில் பார்த்தீங்க இப்போ ஒரு இடத்துல இருக்கு எக்ஸோட வேல்யூ. இப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒய்யோட வேல்யூ ரொம்ப சிம்பிளானதான். நல்லா கவனிங்க. இதே ரூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம இங்கே நம்ம பார்க்குறோம் ஒரு வேல்யூ 6x. இப்போ இந்த ஆங்கிள் இப்படி இருக்கா? இந்த இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு இந்த வேல்யூ ஒய்க்கு ஈக்குவல் தான். இங்க எவ்வளவு டிகிரி இருக்கோ அதே தான் இதுக்கு ஆப்போசிட்டா. ஒன்று விட்டு அடுத்தடுத்த கோணங்கள் சமம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 6x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரணும். இதுல இருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ தான் 20ன்னு பார்த்தோம்ல. அப்போ 6 இன்ட்டு 20 டிகிரி பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. என்ன வரும்? 120 டிகிரியா? 120 டிகிரி பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு 180 வரும். 60 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணா வருமா? அப்போ ஒய்யோட வேல்யூ 60 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். அடுத்தடுத்த கான்செப்ட் பாருங்க. இங்க டயக்ராம் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஐடியாவே கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆனால் இது சிம்பிளான ஒரு ரூல் தான். என்ன ரூல் அப்படின்னா, இவங்க இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இங்க 20 டிகிரின்னு கொடுத்து இங்க 35 டிகிரின்னு கொடுத்து இந்த மாதிரி சமமான மையப்புள்ளியில இருந்து சம அளவுள்ள கோணம் உருவானுச்சு. அப்படி அதாவது இந்த சம பக்கம் உள்ள இந்த பக்கமும் சமம். இப்படி கோணம் உருவானுச்சுன்னா இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த எக்ஸ் டிகிரிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? அந்த பக்கத்துல இருக்க 2 டிகிரியோட கூடுதலுக்கு சமம். அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் டிகிரிங்கிறது எவ்வளவு வரும்? 55 டிகிரி. ஸோ 55ங்கிறதா அதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 7 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 4 மீட்டர் அளவுள்ள ஒரு சுவர் எழுப்ப 70 சென்டிமீட்டர் இன்ட்டு 30 சென்டிமீட்டர் இன்ட்டு 40 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எண்ணிக்கை கான்செப்ட்ல கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய வேல்யூவை மேலே நோட் பண்ணணும், சிறிய வேல்யூவை கீழே நோட் பண்ணணும், யூனிட் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நீங்கள் பெரிய வேல்யூ பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்குது, ஆனால் சின்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்றணும். நம்ம பெரிய வேல்யூ எல்லாத்தையும் மீட்டராக இருக்க சென்டிமீட்டராக மாற்றிருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு மீட்டருங்கிற 100 சென்டிமீட்டர். அப்போ எல்லாத்தையுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 700 சென்டிமீட்டர், அடுத்து 300 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் 400 சென்டிமீட்டர் மாறும். டிவைடில் இந்த செங்கலோட சைஸ் அப்படியே நோட் பண்ணிடலாம். 70 இன்ட்டு 30 இன்ட்டு 40. இப்போ இதை பாருங்க, அழகா அடிச்சு கொடுக்கலாமா? இந்த 70 கேன்சல் ஆயிரும், ஒரே ஒரு 0 இருக்கும். அதே போல் இங்கேயும் ஒரே ஒரு 0 இருக்கும். அடுத்து இங்கேயும் ஒரே ஒரு 0. அப்போ மொத்தம் 3 0 இருக்கா? 3 0 இருந்தால் 1000. ஓகே, எத்தனை எண்ணிக்கை தேவைப்படும்? 1000 செங்கற்கள் தேவைப்படும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். சிம்பிள் தானே? நெக்ஸ்ட் பாருங்க. 3/4 பங்கு லட்டின் எடை 180 கிராம் எனில் அதே லட்டில் 4/5 பங்கின் எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3/4 பங்கு எடை லட்டோட வெயிட்டு 180 கிராம். அதே போல் 4/5 பங்கோட எடை என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது வேல்யூ கரெக்டாக நோட் பண்ணுங்க. இப்போ இங்கே 3/4 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவீங்க ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு 180 நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4/5 இன்ட்டு 180 இன்ட்டு 3/4 எப்படி மாறும்? 4/3 மாறும். ஸோ அப்போ இந்த 3 இங்கே 60ன்னு மாறும். 4 5 5 12 5 60. ஸோ 4 இன்ட்டு 4 16. 12ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 6 12. 12னா யூனிட் டிஜிட் 2ன்னு வரணும்ல. ஸோ இங்கே ஆப்ஷன் டியில் தான், ஆப்ஷன் ஏல தான் 2ன்னு இருக்கு. இது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பின்னவற்றும் முழு வர்க்க எண்ணும் முழு கன எண்ணும் அல்லாத எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாத எண் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூனா நல்லா கிளியராக தெரிஞ்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 64 வர்க்க எண்ணும் கன எண்ணும் மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. இப்போ 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர் வேல்யூ 4ஓட கியூப் வேல்யூ நல்லா தெரியுதுல. ஆனால் 81ன்னு பார்த்தீங்கன்னா 9ஓட ஸ்கொயர் வேல்யூ, ஆனால் எதோட கியூப் வேல்யூமே கிடையாது. ஸோ
ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த சின்ன நம்பரே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, பெரிய நம்பரை பத்தி யோசிக்கவே வேணாம். இப்ப 729னா 27ஓட ஸ்கொயர் வேல்யூ 9ஓட கியூப் வேல்யூ. ஓகேங்களா? இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16ஓட கியூப் வேல்யூ வரும், 24ஓட ஸ்கொயர் வேல்யூன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சாரி, இந்த ஸ்கொயர் வேல்யூ மட்டும் பார்த்துக்கலாம். 24ஓட ஸ்கொயர் வேல்யூ 576. ஸோ அப்போ அதுக்கு மேலே தான் இருக்கும், 34 இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 81 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரவி தன்னிடம் உள்ள அரிசி மூட்டையின் முறையே 100 கிலோகிராம், 80 கிலோகிராம் மற்றும் 60 கிலோகிராம் அரிசி உள்ளது. இவை அனைத்தையும் சரியாகவும் விரைவாகவும் அளக்க ஒரு பாத்திரம் வேண்டுகிறார். அதனோட அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, 100, 80, 60 இதை வந்து ஒரே அளவு அப்படின்னாவே ஹெச்எஃப் வேல்யூ தான், மூணையும் காமனாக ஆகக்கூடியது. என்ன வரும்? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்கே 10 வரும், இங்கே 8 வரும், இங்கே 6 வரும். நெக்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, 5, 4, 3. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. அப்போ 10 × 2 20. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரே பெட்டியில் எத்தனை அடுக்கலாம்? இப்போ இங்கேயும் எண்ணிக்கை கான்செப்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணிக்கை அப்படிங்கிற போது என்ன சொல்லியிருக்கேன், பெரிய வேல்யூ டிவைட் பை சிறிய வேல்யூ, யூனிட் சரியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், வரதான் பெரிய வேல்யூ. ஆனா சென்டிமீட்டர் மீட்டர் கலந்து இருக்குதுல்ல, ஸோ அப்போ எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்திரணும். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர், அடுத்தது 88 சென்டிமீட்டர், அடுத்து 63 சென்டிமீட்டர் டிவைடட் பை, அடுத்தது சின்ன வேல்யூ என்ன, 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 0 அடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 9ஆல் அடிச்சு கொடுத்தா 9 18, இங்கே 7 63. அடுத்தது 1 2, இங்கே 2 10, 22 22, 4 22. அப்போ கீழே இருக்க எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, மேலே இருக்க மட்டும் தான் மல்டிபிள் பண்ணணும். ஐநாங்க 20 × 7 140 வருமா? ஸோ 140 அதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சுரேஷ் 9 கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலையின் ஒரு புறத்தில் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகள் நடுகிறார் எனில் மரக்கன்றுகள் எத்தனை மரக்கன்றுகள் நட்டிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மொத்த பெரிய வேல்யூ வந்து மேலே நோட் பண்ணிடணும். 9 கிலோமீட்டரா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர்ன்ட்டு இருக்கு. அப்போ மீட்டர் கிலோமீட்டர் சென்டிமீட்டர் கலந்து இருக்கு, எல்லாத்தையுமே சென்டிமீட்டரா மாத்திரணும். அப்போ பெரிய வேல்யூ மேலே நோட் பண்ண போறீங்க. 9 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்போ 9000 மீட்டர் நம்ம மாத்திருக்கோம். இதை வந்து நம்ம மறுபடியும் 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர்ல, அப்போ இன்ட்டு 100ன்னு போடணும். ஓகே, கன்ஃபியூஸ் இல்லாமல் இருந்தால் எல்லாமே கரெக்டாக 5 0 போட்டுடலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போ மீட்டர் சென்டிமீட்டர் இந்த மாதிரி மாத்திரலாம். அடுத்தது என்ன, இதை 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் மொத்தத்துக்கு, இப்போ 4 மீட்டருங்கிறது 400 சென்டிமீட்டர், அடுத்து இங்கே ஒரு 50 சென்டிமீட்டர், மொத்தத்துக்கு 450. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 0 அடிச்சிடலாம். இங்கே 9 9, I 9 45, அடுத்து 1 5, இங்கே 2 10. அப்போ 2 × 1000 வருமா? எவ்வளோ வரும்? 2000ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஷேப் கொடுத்து பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வடிவம் அதோட அளவுகளை நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு சுற்றளவு அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே ஃபுல் லென்த்து, இந்த ஒரு வேல்யூ, இந்த லென்த் ஃபுல்லா, அப்புறம் இந்த ஒரு கர்வ், இதுதான் நம்மளுக்கு தேவை. இடையில இருக்க வேல்யூலாம் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. அதனால வந்து ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் பண்ண முடியாது. இப்போ இதை நீங்க எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வில்லோட நீளம்ங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ இந்த ஒரு வில்லோட நீளமும் இந்த ஒரு வில்லோட நீளத்தையும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை வட்டத்தோட நீளமா இருக்கும். அப்ப அரை வட்டத்துக்கான நீளத்தை நம்ம அந்த வில்லோட நீளத்தை மட்டும் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்,
முழு வட்டத்துல இருந்து பாதி அளவு இருந்தா போதும். அப்ப முழு வட்டத்தோட பரப்பளவு 2πr. அதை நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். அந்த பை ஆர் அப்படிங்கிறது தான் இதோட பரப்பளவு. இப்ப ஆரோட வேல்யூ எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம்? இந்த வேல்யூ தான் 3.5ன்னு இருக்குல்ல, 3.5 தான் ஆரோட வேல்யூ. அப்ப இங்கேயும் அதே தானே 3.5 தானே இருக்கும். ஸோ நம்ம பை வேல்யூ 22/7ன்னு போட்டு ஆர் வேல்யூ நீங்க 3.5ன்னு போடும்போது இதை எப்படி மாத்திக்கலாம்? 35/10ன்னு மாத்திக்கலாம். அப்போ நீங்க 35/10 அப்படின்னு மாத்திருங்க. இப்ப 7 அடிச்சு கொடுக்கலாம். 1 7 7 ஐஏல 35 4 5 5 இங்க 2 10 1 2 11. அப்போ இந்த கர்வ் இதையும் நீங்க தனித்தனியா இல்ல, இதையும் சேர்த்தாவே 11 சென்டிமீட்டர் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப மீதி உள்ளது பாருங்க. இப்ப 11 எடுத்துட்டேன். மீதி உள்ளதுன்னா இது வந்து 3.5 தானே. ஸோ 3.5 நோட் பண்ணலாம். அதே போல இங்கேயும் அந்த 3.5 தான் வரும். அப்ப இது ரெண்டையும் கூட்டினாவே உங்களுக்கு 7ன்னு வந்துருமா? அதாவது 3.5 3.5ன்னு கூட்டும் போதே 7ன்னு கிடைச்சிடும். நான் 7 நோட் பண்ணிடுறேன். இப்ப இங்க பாருங்க, இது 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். அப்ப 6 யாரையும் கூட்டினா 12. இதை நீங்க ஆட் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, 11 + 12 23, 23 + 7 30 சென்டிமீட்டர் அதுக்கான ஆன்சர். பாருங்களா, அந்த ஒரு பார்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். மற்றபடி ஸ்ட்ரெயிட்டா இருக்க வேல்யூ தான் இது. 3.5 + 6. அதே போல தான் இங்கேயும் 3.5 + 6ங்கிறது இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த 11 அப்படியே சேர்த்துடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 97வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட எண்ணில் 7ன் இடமதிப்புகளின் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பேசிக்கானதான். அப்போ 970342775 இதில் அந்த 7ஓட பெருக்கல் பலன் மட்டும் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இந்த இது வந்து 10ஆம் இலக்க இதில் இருக்கு. அப்போ சாரி ஓகே, இது வந்து 10ஆம் இலக்கத்துல இருக்கு. அப்ப 7 × 10 70ன்னு வரும். இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா பாருங்க, 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்ப 7 × 10 லட்சம் எத்தனை ஜீரோ வருமா? 6 ஜீரோ வருங்களா? அப்போ 7ங்கிற நம்பருக்கு பக்கத்துல 6 ஜீரோ நம்ம நோட் பண்ணிடுவோம். 6 ஜீரோ நம்ம நோட் பண்ணிடுவோம். இப்ப என்ன வரும்? மொத்தத்துக்கு 7 ஜீரோ வரணுமா? 7 ஜீரோ வந்து 7 எல்லாம் 49ன்னு வரும். இதோட பெருக்கப்பலம் தானே கேட்குறாங்க. அப்ப 49ன்னு போட்டுட்டு எத்தனை ஜீரோ? 7 ஜீரோ போடணும். 49 பக்கத்துல 7 ஜீரோ எங்க வருது? இங்கதான் வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, ஜீரோல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா ஈஸியா சால்வ் பண்ணலாம். நல்லா கவனிங்க. அவங்க நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பளவு மட்டும் கேட்கிறாங்க. இப்போ இது ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஏன்னா நீள அகலம் சமமா தானே இருக்கு. அதை 4ஆ பிரிச்சோம்னா இந்த இது கிடைக்கும். 4ஆ பிரிச்சா அந்த வேல்யூ கிடைக்கும். அப்ப பாருங்க, இதுல 4 நாங்க 16, 4 நாங்க 16ங்கிறது தான் இந்த மொத்த பரப்பளவு. அதை நீங்க 4ஆல டிவைட் பண்ணலாம்ல. 4ஆல டிவைட் பண்ணா ஒரு பகுதியோட பரப்பளவு கிடைக்கும். இதையும் சேர்த்து தான் கிடைக்கும். அப்ப என்ன வரும்? 4 சென்டிமீட்டருங்கிறது வருமா? 4 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது இந்த பரப்பளவு. இப்ப நம்மளுக்கு தேவை இது நம்மளுக்கு வரக்கூடாதுல, இதுல இடலையில. ஓகேவா? அதனால இதை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்படின்னா இதை நீங்க இன்னும் இந்த உள்ள இருந்த என்ன பரப்போ, ஒரு பாக்ஸுக்கு என்ன பரப்போ அதே பாக்ஸுக்கு தான் இங்கேயும் அதே பரப்பளவு தான். அப்ப ஒரு பாக்ஸ் தானே 4ன்னு பார்த்துருந்தோம். அப்ப இங்க இந்த உள்ள இந்த பாக்ஸுக்குமே அதே 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் பரப்பளவா இருக்கும். இப்ப அதையும் பாருங்க, அதை 4ஆ பிரிச்சிருக்காங்க. 4ஆ பிரிச்ச இப்ப நீங்க 2 லைனை ஜாயின் பண்ணீங்கன்னா அதை நீங்க 4ஆ பிரிச்சதோட வேல்யூ தான் இங்கனக்குள்ள இருக்கு. அப்ப இதை நீங்க 4ஆ டிவைட் பண்ணி பாருங்க. ஒரே 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தானே இதோட பரப்பளவு. இதோட பரப்பளவு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப மொத்தத்துக்கு இருக்க இந்த 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதுல 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். 3 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அதை நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட எண்ணுள் எந்த எண் முழு வர்க்க எண் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வர்க்க எண்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ 361ங்கிறது 19ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? 20 25ங்கிறது பார்த்தீங்கன்னா 45ஓட ஸ்கொயர் வேல்யூ. 900ங்கிறது
30ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப இதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ, இது மட்டும் தான் ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்ப லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த 100 கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். பாருங்க, ஆங்கிள் ஏஓபி பிளஸ் பிஓசி இதோட வேல்யூ ஆங்கிள் ஏஓசி இதுவுமே வந்து இதோட கூடுதலும் ஆங்கிள் ஏஓசியும் டிகிரி வேல்யூ என்ன 90 டிகிரி. அப்படி இருந்தா ஏஓபி இதோட வேல்யூ என்ன, ஏஓபியும் பிஓசியும் ஈக்குவல். அப்ப ஏஓபியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 90 டிகிரி வந்தது அப்படின்னாவே இது ஒரு செங்கோண முக்கோணம். ஒரு ஆங்கிள்ங்கிறது செங்கோண முக்கோணம். அப்ப இது 90 டிகிரியா இருந்தா கண்டிப்பா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இப்ப நீங்க இத நீங்க ரெண்டா பிரிச்சுன்னா 45 டிகிரி 45 டிகிரி தானே வரும். ஏன்னா மொத்த ஆங்கிள் எல்லாத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். அப்ப இது சமமா பிரியும். அப்போ ஏஓபியோட ஆங்கிளும் 45 டிகிரி தான். இவங்க ஈக்குவல் தானே சொல்லிட்டாங்க. அப்ப பிஓசியோட ஆங்கிளும் 45 டிகிரி தான். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம 100 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நிறைய மாடல்ஸ் நம்ம இதில் நம்ம பார்த்துருப்போம். முக்கியமாக டயக்ராம் ஓரியன்டா மென்சுரேஷன் கான்செப்ட்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூட்டு வடிவம், அந்த நிழலிடப்பட்ட பகுதி, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல ஆங்கிள் கான்செப்ட்லையும் முக்கோணவியல் வடிவியல் கான்செப்ட்லையும் கேள்வி எப்படி இருந்தோ டயக்ராம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கேள்வியெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும் நான் நினைக்கிறேன்.